கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்ல வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? ஏசாயா 49 அதிகாரம் 4 நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமா என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய அங்கலாய்ப்ப நீங்க இங்க பார்க்கலாங்க. தேவ பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, என்னுடைய உழைப்பு எல்லாம் வீணு வியர்த்தமா இருக்குது. அவருடைய உழைப்பு என்ன? தீர்க்க தரிசனத்தை சொல்றது. ஜனங்கள் மத்தியில ஆண்டவரை குறிச்சு பேசினாரு. ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா வீணா செலவு பண்ணப்படுதோ அப்படின்னு நினைச்சா கூட அவர் கொஞ்சம் தைரியமா சொல்றாரு, இல்ல அதுல ஒரு நியாயம் இருக்கு, அது கண்டிப்பா எனக்கு பலனை தரும்னு. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு பலன் குறையிறது இருக்குங்க. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஓட்டத்துல உங்களுக்கு கொடுத்த வசதிகளா இருக்கட்டும், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அறிவு, படிப்பு, ஞானம், தாளந்து எல்லாத்தையும் நீங்க உழைக்கிறீங்க. ஆனா வேஸ்டா உங்க பலன் போகுதா? நீங்க வியர்த்தமாக நீங்க உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? கவனிங்க. அப்படி நம்மளுடைய பலன் ஒடுங்க கூடாது. யாருக்கோ நம்மளுடைய பலத்தை கொடுக்க கூடாது. அது எந்த காலமா இருந்தாலும் அந்த உழைப்புக்குள்ள இருக்கிற ஊதியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது தாங்க வேதம் நமக்கு சொல்லுது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய உழைப்புலாம் வேஸ்டா போகுதுன்னா நீங்க கொஞ்சம் கர்த்தருடைய கற்பனையை கவனிக்கணும். அவர் வார்த்தை கொஞ்சம் கவனிச்சு போங்க. உங்க பலன் வேஸ்ட் ஆகாது. கர்த்தருக்குள்ள உங்க நியாயம் எடுபடும். உங்களுக்கு பலன் நிச்சயமா வரணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.